அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்கராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் பேட்சோட ஷெட்யூல் 5ல் வந்து யூனிட் 2 அதில் கடைசி டாபிக், அதாவது வந்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து இப்போ கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் 6th-லேருந்து 12th இருக்க ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, நியூ புக்காக இருந்தாலும் சரி, அந்த கான்செப்ட் கண்டென்ட் எதுலேருந்து வேணால் கேள்வி கேட்பாங்க. நம்ம புத்தகத்தில் வந்து ஒரு 2 புக்கில் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பகுதியை நம்ம பார்த்துட்றோம். அதே சமயம் ஒரு 200 கொஸ்டினை வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறீங்க. 200க்கு 200 எடுக்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கு உண்டான ஆன்சரையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து கொஸ்டினாக கொண்டு வந்திருக்கிறேன், சரிங்களா? இது வந்து புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான், அதை தான் வந்து கோடிட்டிடமாக கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம வீடியோ பதிவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? சரி, பார்க்கலாம். வீடியோ போவோம். கோடிட்டத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்லேயும் 7th ஓல்டு புக்லேயும் இயல் 5 பருவம் 2 இயல் 2ல் வந்து இந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும். அதில் நமக்கு மெயினாக வந்து இந்த நேர் இணை சொற்கள், எதிரிணை சொற்கள், செரி இணை சொற்கள் அப்படின்ட்டு ஒரு 3 டாபிக் இருக்குது. அந்த பகுதியை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் வந்து அந்த புக் பேக் கொஸ்டினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கோடிட்டடங்கள் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நாம் வந்து அதை கரெக்டான அந்த சொல்லை வந்து நம்ம அந்த கோடிட்ட இடத்துல நிரப்பணும். இப்போ இடி டேஸ் மழை வந்தது அப்படின்னா ஒவ்வொரு சொல்லையும் நம்ம பார்க்கணும். இடி கொண்டு, இடி இருந்து, இடி உடைய, இடி காட்டிலும் இடியாக, இடி நின்று, இடியுடன் மழை வந்தது அப்படிங்கும்போது உடன் அப்படின்ட்டு நாம் மென்ஷன் பண்ணிடலாம். ஒரு சில இது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில இது மட்டும் நம்ம புத்தக தகவலை படிக்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்துடலாம். அடுத்தது 2வது என்ன சொல்கிறாங்க, மலர்விழி தேர்வின் டேஸ் ஆயத்தமானால் அப்படிங்கிறாங்க. அப்போ தேர்வின் கொண்டு, தேர்வின் இருந்து, தேர்வின் காட்டிலும் அப்படி வருமா? தேர்வின் பொருட்டு அப்படின்னு வரும். அதுக்கு முன்னாடி ஆன்சர் நான் கீழே வச்சுருக்கேன், இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும்? தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால் அப்படின்னு வரணும். அருவி மலையில் இருந்து அப்படின்னு வரணும். அப்போ இருந்து விழுந்தது அப்படின்னு வரும். அடுத்தது தமிழை என்ன வரும்? தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ அப்படிங்கும்போது காட்டிலும் அப்படின்னு வரணும். கரெக்டுங்களா? ஓகே. யாழ் அப்படிங்கிறது தமிழர் டேஸ் கருவிகளில் ஒன்று. யாழ் தமிழர் கொண்டு, தமிழர் இருந்து, தமிழருடைய, தமிழராக, தமிழர் நின்று, தமிழர் விட. இதில் எந்த ஆப்ஷன் வரும்? உடைய அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லையே. இங்கே இருக்கா, சாரி. தமிழர் உடைய அப்படிங்கிற இசைக்கருவிகளில் ஒன்று அப்படிங்கும்போது அந்த உடைய அப்படிங்கிறத நம்ம தூக்கி எழுதணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இணை சொற்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சில சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இணையாக இருக்கும், ஒரு அந்த சொல்லுக்கு வந்து வலுவூட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இணை சொற்கள் அப்படிம்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இணை சொற்கள் அப்படிங்கிறது வந்து 3 வகை அப்படிங்கிறாங்க. நேர் இணை, எதிரிணை, செரி இணை. இதுக்கு உண்டான விளக்கம் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். நேர் இணைனா எப்படி இருக்கும், எதிரிணைனா எப்படி இருக்கும், செரி இணைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஒரே பொருளை தரும் இணை நேர் இணை. அதாவது வந்து ஒரே அர்த்தத்தை தரணும். அந்த 2 சொல்லும் ஒரே அர்த்தத்தை தரணும். சீரும் சிறப்பும், பேரும் புகழும், அந்த மாதிரி வந்து ஒரே அர்த்தத்தை தர்றது ஒரே இணையாக வருது அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? நேர் இணை அப்படிம்பாங்க. எதிரிணைனா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட். அதாவது எதிர்ச்சொல்லாக இருக்கணும். நல்லா நோட் பண்ணணும். ஒரு சில சொல் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது எதிர்ச்சொல்லாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ இரவு பகல், இரவுக்கு ஆப்போசிட்டு அப்படின்னா பகல், அப்போ இதுதான் எதிரிணை. உயர்வுக்கு எதிர்ச்சொல் தாழ்வு, அப்போ இதுதான் எதிரிணை. அந்த மாதிரி அப்படி தான் வரணும். அது வந்து சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? இது வந்து எதிரிணை அப்படிங்கலாம். இப்போ ஆடல் பாடல் அப்படின்ற ஒன்று இருக்குன்னு வைங்களேன். ஆடல் பாடல். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆடல் பாடல் அப்படின்னா எதிரிணையாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ஆடல் பாடல் வெவ்வேறு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆடலுக்கு எதிர்ச்சொல் பாடலா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது. ஆடலுக்கு எதிர்ச்சொல் பாடல் அப்படின்லாம் கிடையாது. அப்போ இதை வந்து நேரிணை அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும், தவிர எதிரிணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? செரி இணை அப்படின்னா அந்த சொல்லுக்கு உண்டான அந்த கலரு, அதாவது வந்து கருப்பாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான் அப்படிங்கிறத வந்து பகுதிப்படுத்தி சொல்கிறது. அதை தான் வந்து சொல்லுவாங்க செரி இணை அப்படிங்கிறது. பொருளின் செறிவை குறித்து வருவன செரி இணை. அதாவது பச்சை பசேல் இருக்குது, வெள்ளையேன்னு இருக்குது, கருன்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து இப்போ நட்ட நடுவு அப்படின்னாலும் அது ஒரு செரி இணை தான். நட்ட நடுவு அப்படின்னாலும் நடுவு தான், அது நட்ட நடுவில் இருக்குது அப்படிங்கிறதுனாலும் அது செரி இணை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ புத்தகத்தில் வந்து ஒரு சில சொற்களை கொடுத்துட்டு இதுக்கு நேர் இணை எது, எதிரிணை எது, செரி இணை எது அப்படின்னு பிரிக்க சொல்லியிருக்காங்க. நாம் பார்த்துடலாம். இப்போ உற்றார் உறவினர் அப்படின்னா என்ன வரும்? அது நேரிணை.
உற்றார் உறவினர் அப்படிங்கிறது நேரிணை. வேணா இதுக்கு உற்றாருக்கு எதிர்ச்சொல் உறவினர் அப்படின்னு வராது இல்லையா? அப்போ ஓகே. விருப்பு வெறுப்பு இதில் வரும், எதிரிணையில் வரும். விருப்பு வெறுப்புங்கிறது எதிரிணை. நான் வந்து இந்த இடத்துல ஏன் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? காலை மாலை, காலைக்கு எதிர்ச்சொல் மாலை அப்படிங்கும்போது இது எதிரிணை. கண்ணங்கரேல், கண்ணங்கரேல் இருக்கான் அப்படிங்கும்போது இது என்ன சொல்லுவோம், செரியிணை. ஆடல் பாடல், சொன்ன மாதிரி பாருங்கள், ஆடல் பாடல்ங்கிறது ஆக்சுவலாக நேரிணை தான் வரணும், ஓகேங்களா? வாடி வதங்கி, வாடினாலும் வதங்கினாலும் வாட்டுறது அந்த மீனிங் தான் வரும். அப்போ இதை வந்து நேரிணை அப்படின்னு சொல்லலாம். பட்டி தொட்டி, பட்டி தொட்டிலாம் பரவி இருக்குது அப்படிங்கும்போது பட்டிக்கு எதிர்ச்சொல் தொட்டியா அப்படின்னா கிடையாது. அப்போ பட்டி தொட்டிங்கிறது நேரிணை தான் வரும். பட்டி தொட்டிங்கிறது நேரிணை. உள்ளும் புறமும், உள்ள வெளியே, புறம்னா வெளியே, அப்போ இது எதிரிணை. மேடு பள்ளம் எதிரிணை. நட்ட நடுவு செரியிணை, ஓகேங்களா? இப்போ இதனுடைய விளக்கத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரே பொருள் அல்லது ஒரே தன்மையை கொண்ட சொற்கள் இணைந்து வருவது நேரிணை. உற்றார் உறவினர், ஆடல் பாடல், வாடி வதங்கி, பட்டி தொட்டி, இது எல்லாமே நேரிணை. விருப்பு வெறுப்பு, காலை மாலை, உள்ளும் புறமும், மேடும் பள்ளம் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது எதிரிணை. செரியிணை அப்படிங்கிறது கண்ணங்கரில் நட்ட நடுவு. இதை தான் வந்து பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது நீங்கள் வந்து அந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில கோடிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நாம் கரெக்டாக பார்ப்போம். சான்றோர் எனப்படுபவர் ஈடு இணை. கல்வி கேள்விகளில் சிறந்தவர், அப்போது ஒரு சொல்ல நம்ம போட்டாவே தெரிஞ்சிடும். அப்போ கல்வி கேள்விகளில் அப்படின்னு இங்கே வரும். ஆற்று வெள்ளம் ஆடி அசைந்து பாராமல், மேடு பள்ளம் பாராமல், அப்போ மேடு பள்ளம் பாராமல் ஓடியது அப்படின்னு வரும். கரெக்டு தானுங்க? அதுக்கப்புறம் இசைக்கலைஞர்கள் டேஸ் வேண்டியவர்கள் அப்படின்னா போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். தமிழ் இலக்கியங்கள் பெருமைக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ ஈடு இணை இல்லை அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அடுத்தது திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. அப்போ ஆடி அசைந்து வந்தது அப்படின்ட்டு நாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, அதை தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக கொண்டு வந்திருக்கேன். 7th ஓல்டு புக்கில் பருவம் 2ல் இயல் 2ல் மொழித்திறன் பயிற்சியில் நேரிணை சொற்கள் எதிரணை சொற்கள் அதே தான். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நேரிணை சொற்கள் நம்ம பார்த்தோம். கண்ணும் கருத்தும், பேரும் புகழும், இதெல்லாம் என்னது நேரிணை. இப்போ ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு இதில், அதாவது ஒரு வாக்கியத்தில் நேரிணை, எதிரிணை, செரியிணை 3மே இருக்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு இதில் நேரிணை சொற்கள் எது அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனை கூட கொடுக்கலாம். அப்போ நமக்கு தெரியணும் நேரிணை எது, எதிரிணை எது, செரியிணை எது அப்படின்ட்டு. அப்போ உயர்வு தாழ்வு, அல்லும் பகலும் அப்படிங்கும்போது இரவு பகல் அப்படிங்கும்போது அது எதிர்ச்சொல், அப்படிங்கும்போது அது எதிரிணை அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கான்செப்ட் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இதை பாருங்கள். ஈடு இணையற்ற, ஈடு இணை அப்படிங்கும்போது நேர் இணை தானே வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க, நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் தொடர்களில் அமைக்க அப்படிங்கிறாங்க. சரி, இருந்தாலும் ஈடு இணைங்கிறது நேரிணை. குற்றம் குறை, குற்றம் குறை இது வந்து நேரிணை தான். தங்குதடை நேரிணை தான். ஓங்கி உயர்ந்த, ஓங்கி உயர்ந்த இது ஒரு பொன்மொழி அப்படிங்கிற கான்செப்டில் வரும். இது நேரிணை தான். அல்லும் பகலும் எதிரிணை. கீரியும் பாம்பும் இது நேரிணை தான். ஏன்னா வந்து கீரிக்கு ஆப்போசிட் வந்து பாம்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ இதை வந்து வாக்கியத்தில் அமைத்துறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஈடு இணையற்ற தெரிஞ்சுக்கலாம். வள்ளுவர் வழங்கிய திருக்குறள் ஈடு இணையற்ற அறநூலாகும். அல்லும் பகலும் உழைப்பாளிகள் தங்கள் குடும்பத்திற்காக அல்லும் பகலும் உழைக்கின்றனர். குற்றங்குறை, மற்றவர்களின் குற்றங்குறைகளை சுட்டி காட்டுவதை விட நம் தவறுகளை திருத்திக் கொள்வது நல்லது. ஆமாம். ஓங்கி உயர்ந்த, இமயமலை ஓங்கி உயர்ந்த மலைத்தொடராக விளங்குகிறது. தங்குதடையின்றி, கடினமாக உழைத்தால் வாழ்வில் தங்குதடையின்றி முன்னேறலாம். கீரியும் பாம்பும், அண்டை வீட்டாரான அவர்கள் இருவரும் எப்பொழுதும் கீரியும் பாம்பு போல சண்டையிட்டுக் கொள்கின்றனர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, வேற என்ன, உரிய இணைச்சொற்களை எடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் டேஸ்களை களைய பாடுபட்டார் அப்படிங்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை அப்படி வச்சுக்கலாமா? அது கரெக்டாக இருக்கும். ஏற்றத்தாழ்வு. கட்டுரை எழுதும்போது டேஸ் எழுதுதல் வேண்டும். பத்தி பத்தியாக எழுதணும். பத்தி பத்தியாக எழுதணும். உலகம் சூரியனை சுற்றுவதால் இரவு பகல் தோன்றுகிறது. இரவு பகல் தோன்றுகிறது. பேருந்தில் இடம் பிடிக்க அடித்து பிடித்து ஏறினேன். அடித்து பிடித்து ஏறினேன் அப்படின்னு வரணும். நேர்வின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர் அப்படிங்கிறது வரணும்.
ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து இப்போ கோடிட்ட இடம் அப்படின்ட்டு. பொதுவாக வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருவாங்க. அது எது சரி அப்படின்ட்டு. ஒரு சில கொஸ்டின் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 200 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். டக்கு டக்குன்னு சீக்கிரம் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்காக பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. ஏற்றத்தாழ்வு டேஸ் அமைய வேண்டும். சரி, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற என்ன வரணும்? சமூகம் அமைய வேண்டும். 2வது கொஸ்டின். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் இருக்கும். அசதி இருக்கும், சோர்வு இருக்கும். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஆப்ஷன் பி. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. உலகம், அதாவது மேதினி அப்படிங்கிற உலகம் சுருங்கிவிட்டது. ஓகேங்களா? அடுத்தது, பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. சுருங்க சொன்னால் தான் அது பழமொழி. கழுத்தில் சூடுவது. கழுத்தில் சூடுவது மாலை. மாலைக்கு இன்னொரு பேர் என்ன? தார் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவன் மற்றொரு பேர் என்னது? ஞாயிறு. சரி. கிணறு என்பதை குறிக்கும் சொல். கேணி. தமிழ் மொழியின் தொன்மைக்கு சான்றாக விளங்குவது. தெரிஞ்சுக்கோங்க, இலக்கியம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, மனிதன் தன் அறிவால் இயற்கையை டேஸ் கற்றுக்கொண்டான். வெல்ல கற்றுக்கொண்டான். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் ஆகும். மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகளாகும். ஆப்ஷன் ஏ. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்னன்னு சொல்லுவோம்? துருவ பகுதி. ஆப்ஷன் ஏ. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. அறிவுடைய மக்கள் தான் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஒருவருக்கு சிறந்த அணி. இன்சொல், இனிமையான சொல்லு தான் ஒருவருக்கு சிறந்த அணினா என்னது? அழகு அப்படிங்கிறது. உடல் நோய்க்கு டேஸ் தேவை. உடல் நோய்க்கு மருந்து தேவை. அப்போ ஔடதம் அப்படிங்கிறது. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. ஒருமித்து விளையாடு. மனிதன் எப்போதும் உண்மையே டேஸ். மனிதன் எப்போதும் உண்மையே பேசுகின்றான் தான். அதே உரைக்கின்றான் வரணும், அதே இடத்துல இக்கு வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னன்னு சொல்லுவோம்? நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம். தானியங்கி. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை மாசற அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் கற்க வேண்டும். ஓகேங்களா? மாணவர்கள் பிற டேஸ் நடக்கக்கூடாது. தூற்றும்படி.
நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ். ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிறது தான். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். இப்போ இது மெல்லின எழுத்துக்கள், இதுக்கு உண்டான இணை எழுத்து இடம்பெறாத சொல் அப்படிங்கிறாங்க. அப்போ ஞாக்கு சா அப்படிங்கிறது ஓகே, இந்துக்கு தா அப்படிங்கிறது ஓகே, இம்முக்கு பா அப்படிங்கிறது ஓகே, இன்னுக்கு அதுக்கு உண்டான இணை எழுத்து வரல. அப்போ அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி தான் வந்து இடம்பெறாத சொல். தவறான சொல்லை கண்டறிய இந்த 4 ஆப்ஷனில். பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், இந்த ராதா வரணும். அப்போ ஆப்ஷன் பி. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். பிறரிடம் நான் இனிமையான சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையோட மீன்ஸ் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, அப்போ பொறை அப்படிங்கிறது தான். கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். அறுவடை செய்வர். விழாக்காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். தோரணம் கட்டுவர். பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். எல்லாமே புதியன்னு தான் வந்திருக்கு. ஆனால் என்ன வரும்னு ஆக்சுவலாக பழையன புதியன அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் வரணும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும். இங்கே இன்பம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரணும் ஆக்சுவலாக துன்பம் அப்படின்னு வரணும். அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும் அப்படின்ட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம். ஆப்ஷன் சி ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர் டேஸ் சொற்களை பேச மாட்டார். பயன் தராத சொற்களை பேச மாட்டார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன? போர்க்குளம்னாவே வீரம் தான். ஆப்ஷன் சி. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் கணக்குக்கு நுகர்வோர் தான் கரெக்டு. ஓகேங்களா? நெசவாளியும் வாங்குவாங்க, ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து நுகர்வோர் தான். என் வீடு டேஸ் உள்ளது. ஆக்சுவலாக இதில் ரெண்டுமே சரி வரும். அங்கே உள்ளதுன்னு சொல்லலாம், இங்கே உள்ளதுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் வந்து இங்கே 2 ஆப்ஷன் கரெக்ட் கெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ளது வரும், இங்கே உள்ளதும் வரும். ஒன்றும் ரெண்டுமே கரெக்டு தான். பிசி ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? பொதுவாக வந்து எங்கே உள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம். எங்கேன்னு கொடுத்துருந்தாலும் அதுவும் சரி தான். தம்பி டேஸ் வா. தம்பி இங்கே வா. ஆப்ஷன் சி. நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது. எங்கே தேங்கி இருக்கிறது? உமது பெயர் டேஸ் தெரியுமா? என்ன? உன் வீடு டேஸ் உள்ளது.
எங்கே? கிடைக்கும் பொருள்களின் டேஸ்களை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது வணிகம். என்னது? சிறந்த வணிகம். கிடைக்கும் பொருள்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது, கிடைக்கும் பொருளோட எதை கூட்டினா? மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது தான் சிறந்த வணிகம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம்? காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது? சிற்பக்கூடம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? தெரிஞ்சுக்கோங்க, மதுரை. ஆப்ஷன் பி. காந்தியடிகள் டேஸ் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? யாரோட அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? தமிழ் தாத்தா யார்? ஊவே சாமிநாதர் ஐயர். ஆப்ஷன் சி. பரிசு பெறும்போது நம் மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். இந்த 4 ஆப்ஷனில் இடுகுறி பெயரை வட்டமிடுக. காரணம் இல்லாமல் முன்னோர்கள் வச்ச பெயரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மண். பறக்கிறதுனால பறவை, 3 கால் இருக்கிறதுனால முக்காலி, மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி. இதெல்லாம் காரணம் இருக்குது, இது காரணம் இல்லை. மண்ணுக்கு ஏன் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதுதான் இடுகுறி பெயர். காரண பெயரை வட்டமிடுக. இதில் கரெக்டாக பார்த்தா வளையல் அப்படிங்கிறதா வரணும். ஏன்னா இது வந்து காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் வரும். ஓகேங்களா? வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. என்ன வரணும்? வாழை அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா? ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வதே என்னது? ஈகை தானே. பிற உயிர்களின் டேஸ் கண்டு அறிவதே அறிவின் பயனாகும். பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அப்படிங்கும்போது நோட் பண்ணணும். அப்போ என்னது? துன்பத்தை. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல்? ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் தான். ஒருவர் செய்யக்கூடாதது? ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். தன்வினை பிரிவினை. ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் பி தீவினை. எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல் டேஸ் ஆகும். ஆக்சுவலாக மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார். தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார்.
பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அன்பு காட்டியவர். அன்னை தெரசாவிற்கு டேஸ்கான நோபல் பரிசு கிடைத்தது. அமைதிக்கான நோபல் பரிசு. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தான் கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கினார். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் மேகக்கூட்டம், மேகம்னா முகில் அப்படிங்கிற ஆப்ஷன் பி. மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகும். பேசுகிறதும் பேசுகிறத கேட்குறதும் முதல் நிலை நாம் படிச்சிருக்கிறோம். பேசுகிறது கேட்கறது, அப்போ கேட்டல் அப்படிங்கிறது. எழுதுதல் படித்தல் தான் ரெண்டாவது நிலை. அப்போ தெரிஞ்சுக்கணும். ஒளியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளை மொழிகள் ஒன்று. கன்னடம், தெலுங்கு வரும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தெலுங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கிளை மொழிகளில் ஒன்றுங்கிறது தெலுங்கு. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். பேசுகிறது உலக வழக்கு அப்படின்ட்டு நம்ம அந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அந்த டாப்பிக்கில் பார்த்தோம். பேசுகிறது உலக வழக்கு, எழுத்து மொழியை என்ன சொல்லுவோம்? இலக்கிய வழக்கு. வாழை கன்றை டேஸ். வாழை கன்றை என்னது? ஈன்றது. நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது. கோழிக்குண்டும் நாவப்பழம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடுபவை அவையார் நினச்சா தெரிஞ்சுக்கலாம். மண் ஒட்டிய பழங்கள் அதை தான் ஊதுவாங்க. என்ன சுடுதான அவையார் கேட்குற அந்த கதை தான். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தத்தை வச்சு தான் இது ஆணா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை அப்படிங்கிறது தான் புலிகள் காப்பகம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. வேட்கை அப்படிங்கிற சொல்ல ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. ஐங்கிறது ஐகார குறுக்கத்தில் ஐங்கிறது தனிச்சு வரும்போது 2 மாத்திரை, சொல்லுக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, அப்புறம் இடையிலையும் இறுதியில் வரும்போது எத்தனை? 1 மாத்திரை. அப்படிங்கும்போது என்ன? 1 அப்படிங்கிற ஆப்ஷன் பி. கை அப்படிங்கிறது கடைசியாக தானே வருது இறுதியில் அப்படிங்கும்போது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் மகர குறுக்கம் டாப்பிக்கை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலாக இந்த இன்னுக்கு அப்புறம் இம்மு வரும், அது ஒரு மகர குறுக்கம். இம்முக்கு அப்புறம் வாவா வருஷம் வரும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், அது ஒரு மகர குறுக்கம். ஆனால் பணம் கிடைத்தது அப்படிங்கிறது இதுதான் வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது
ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சொல்லின் முதலில் வந்து ஐகார குறுக்கும் வருமில்ல அப்படின்ட்டு. மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் கன்ஃபார்ம் வராது, ஐகார குறுக்கும் சொல்லுக்கு முதல்லையும் வருமில்ல அப்படின்னா, அதாவது ஔகார குறுக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், முதலில் மட்டுமே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஔகார குறுக்கத்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும், ஆப்ஷன் பி. ஏன்னா இது வந்து சொல்லுக்கு முதல்ல, இடையில, இறுதியில் எல்லா இடத்துலையும் வரும். அவன் கொஸ்டின் வந்து மட்டுமே அப்படிங்கிறதுனால ஔகார குறுக்கம் தான் வரணும். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். செல்வம் டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனோட செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும். ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. சந்தனம் வராது, தோரணம் வராது. வானரம்னா குரங்கு, வாரணம்னா யானை. அப்போ ஊர்வலத்தின் முன்னால் யானை அசைந்து வந்தது அப்படிங்கும்போது வாரணம் அப்படிங்கிற ஆப்ஷன் சி. பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டிடும். அதாவது பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும், இங்கே டேஸ் வரணும். முயல் வந்து நாயை விரட்டும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மெத்த வீடு, மாடி வீடு தான் நம்ம மெத்த வீடுன்னு சொல்லுவோம். இயற்கை வங்கூல் ஆட்ட, இதில் அடிக்கோடிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ வங்கூல் அப்படின்னா என்ன? காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். கப்பலில் ஏறி தான் வெளிநாடுக்கு சென்றனர். கப்பலுக்கு இன்னொரு பேர் என்ன? வங்கம், வங்கத்தில். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. கடல், ஆப்ஷன் சி. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம், அதுதான் சிறிய நீர்நிலைன்னு சொல்லுவோம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என்று கூறுகிறது. முன்னீர் அப்படின்ட்டு கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி நங்கூரங்கிறது நிறுத்துறதுக்கு, இது உரிய திசையில் திருப்புவதற்கு அப்படின்னு கேட்கும்போது சுக்கான், ஆப்ஷன் ஏ. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது சாரி, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். மாற்றிட்டு எல்லாருக்கும் பொருள் எளிதில் விளங்கும் சொல் என்ன சொல்லுவோம்? இயற்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது ஆக்சுவலாக திரிசொல், அதாவது தெரிஞ்சு வருன்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து அது பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்குமோ. ஓகேங்களா? வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி மலையாளம், கன்னடம், தெலுங்குலாம் என்னது? ஆக்சுவலாக வந்து கிளைமொழிகள், தமிழோட கிளைமொழிகள். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தான் வடமொழி. ஓகேங்களா? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வரும் நூற்றில் மலையை குறிக்கும் சொல்
வெறுப்புனா மலை, ஆப்ஷன் ஏ. ஒருவர் தம் குழந்தைகளை சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம், குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். கல்வி. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கல்வியை போல் கேடு இல்லாத செல்வம் எதுவும் இல்லை. ஓகேங்களா, அப்படி தான் வரணும். உயர்வு இல்லாத அப்படின்னு வரக்கூடாது. கேடு இல்லாத செல்வம். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. காலம் அறிதல். கல்வி இல்லாத நாடு வெளிச்சமில்லாத நாடு. அப்போ விளக்கில்லாத நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து உருமொழிகளின் எண்ணிக்கை 42, ஆப்ஷன் பி. எழுதினான் என்பது டேஸ். எழுதினான பிரிக்கலாம். அப்போ பகுபதம். அப்போ என்ன பகுபதம் வரும்? வினை பகுபதம், ஆப்ஷன் பி. பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும். ஆறு வகைப்படும், ஆப்ஷன் சி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு. இடைநிலை தான் காலத்தை காட்டும். மயிலும் மானும் வானத்திற்கு டேஸ் தருகின்றன. மயிலும் மானும் வனத்திற்கு அதாவது வனத்திற்கு அழகு தருகின்றன அப்படிங்கிறத வரணும் கணக்குக்கு. அப்போ அழகுக்கு உண்டான இன்னொரு பேர் வனப்பு அப்படின்னாலும் அழகு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அன்னை டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தாம் பெற்ற மழலையின் சிரிப்பில், குழந்தையின் சிரிப்பில் தான் மகிழ்ச்சி அடைகிறார், ஆப்ஷன் சி. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். இந்த அரைக்கிற மிஷினுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காரஞ்சாரை வருதில்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நெடி அப்படிம்பாங்க. நெடி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? பொருந்தாத ஓசை உடைய சொல். எல்லாம் ஆள் முடியுது, இது மட்டும் இல்லில் முடியுது. அப்போ இதுதான் பொருந்தாதது, ஆப்ஷன் சி. திரும்புகையில் அப்படின்ட்டு வருது. மீதெல்லாம் பாய்கையால், மென்மையால், அடுகையால். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களுள் ஒன்று. வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களுள் ஒன்று அப்படிங்கும்போது மண் துகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? இது வேறு பெயர்கள் வரும். மூணுமே வேறு பெயர்கள் அப்படின்னு வரும். பின்வரும் நூற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கும்போது படித்தல் தான் ஆன்சர். இங்கே எழுதுதல் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட ஒரு ஆன்சர் பண்ணலாம். இங்கே எழுதல் அப்படிங்கிறாங்க. எழுதல் அப்படின்னா அது வராது. ஓகேங்களா? அப்போ படித்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? எழுதல், எழுதல், எந்திரிக்கிறது, இது வரும். ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க?
ஓகே, இதுக்கு ரெண்டுமே ஆன்சர் தான். ஓகேங்களா, ரெண்டுமே வரும். ஏன்னா வந்து தல்விகுதி, இங்கேயும் தல்விகுதி, படி அப்படின்னு வருது, இங்கே எழு அப்படின்னு வருது, ரெண்டுமே வரும். ஓகேங்களா, இருந்தாலும் எழுதல் எழுதுதல் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஓகே, ஆப்ஷன் சி, டி ரெண்டுமே இதுக்கு ஆன்சர் தான். பின்வரும் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு ஆன்சராக இருக்கிற மாதிரி பார்க்கல, ஆனால் அதுவும் வரும், கரெக்டு தான். ஓகேங்களா, அதேமாரி பின்வரும் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ரெண்டுமே வரலாம். ஊர், படுபாடு ரெண்டுமே வரலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்தது எதனால் தீமை உண்டாகும்? செய்கிற செயலை செய்யாமல் இருந்தால் தீமை உண்டாகும். அப்போ செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் அப்படிங்கிற ஆப்ஷன் சி. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவர்களிடம் இருக்கக்கூடாது. அதாவது தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல டேஸ் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக சோம்பல் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ. மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மரம் வளர்த்தால் மழை பெறலாம். மழைக்கு இன்னொன்று மாறி. ஆப்ஷன் ஏ. உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். சேத்து வயலில் நாற்று நடுவாங்க. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர். அறுவடை செய்வாங்க. ஆப்ஷன் ஏ. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. திருநெல்வேலிங்கிறது பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். பொதிகை. ஆப்ஷன் சி. திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார். வாய்மையை பேசினார். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிறது டேஸ் நெறி. பொது உடைமை. ஆப்ஷன் பி. செல்வத்தின் பயன் ஒப்புரவு அறிதல்பா. அப்போ செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று. வயல் ஒரு நாட்டின் அரண் அன்று. மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவரும் பிறப்பால். ஆப்ஷன் ஏ.
மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது? நம்மளை கேட்டால் எல்லாமே பணம்போம், ஆனால் பொறுமை தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. கூடு கட்ட தெரியாத பறவை? குயிலுக்கு தான் கூடு கட்ட தெரியாது. ஆப்ஷன் பி. காகிதமில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்? எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காகிதமில்லத்து என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள்? சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார்? அதாவது விடுதலை போராட்டத்தின் போது யார், அதை நோட் பண்ணலையா? சரி, ஓகே. காகிதம் இல்லத்துங்க. விடுதலை போராட்டத்தின் போது காகிதம் இல்ல டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காகிதமில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் இது? நாடாளுமன்றத்தில் தான் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது? கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகிவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறையுது அப்படிங்கிறது என்ன ஆகு பெயர்? ஒரு கை குறையுது அப்படிங்கும்போது அது ஒரு சினை உறுப்பு, அப்போ சினையாகு பெயர். மழை சடசடவென பெய்தது. இந்த தொடர் எந்த வகையான தொடர்? சட அப்படிங்கும்போது என்னது? இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முதல் டேஷ் முதல் 4 வரை அடுக்கி வரும்? ஒரே சொல் அடுக்கு தொடரில் ஒரே சொல். ஆக்சுவலாக ஒரே சொல் இங்கே ஆன்சரே இருக்குது. ஒரே சொல் 4 முறை அடுக்கி வரும், அவ்வளோதான். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் அடுக்கி வரும் அப்படின்னு வரணும். 4 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ரைட். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல்? மக்கள் வாழும் நிலப்பகுதியை என்னன்னு சொல்லுவோம்? வைப்பு. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன? பறவைகள் வானத்தில் பறந்து செல்வது. அப்போ வானத்துக்கு இன்னொரு பேர் விசும்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழரோட மரபு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது? தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது? எந்த கலை அமைந்தது? அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது? வட்டெழுத்து. ஆப்ஷன் பி. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர்? தந்தை பெரியார். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள்?
ஊ ஊ அப்படிங்கிற குறில் நெடில். ஆப்ஷன் பி தான். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலையில் தான் ஆயுத எழுத்து. மார்புங்கிறது வல்லின எழுத்து, கழுத்துங்கிறது இடையின எழுத்து, மூக்குங்கிறது மெல்லின எழுத்து. அடுத்த கொஸ்டின் அதுதானா? சரி, சாரி. வல்லின எழுத்துக்களை பிறக்கும் இடம் அந்த இப்போ சொல்லிட்டோம், மார்பு. அப்போது ஒன்றா தெரிஞ்சுக்கணும், அந்த நாள் இந்த இடத்துல எழுத்து பிறக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ரைட். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவோட நுனி அன்னத்தின் நுனி அப்படிங்கும்போது இட்டு இன்னு. ஆப்ஷன் சி. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. இந்த எழுத்தை உச்சரித்து பார்த்தாவே இது ரெண்டுமே வரும். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும். பள்ளிக்கு சென்று டேஸ் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுவது என்னன்னு சொல்லுவாங்க? ஓடை. வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். இங்கேயும் மேகம்தான். கணக்குக்கு மேகம் ஆப்ஷன் இல்லைனாலும் முகில் அப்படின்னா மேகம். ஆப்ஷன் ஏ. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸ் தரும். கொஸ்டின் கொஸ்டின் இப்படி வராது. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸையும் ஓட்டிவிடும். டேஸையும் ஓட்டிவிடும். இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது காலனையும் ஓட்டிவிடும், யமனையும் ஓட்டிவிடும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இல்லை முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் ஆற்றலை தரும், நலத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டாங்கன்னா அப்படி வரும். ஓகேங்களா? ஆனால் கொஸ்டின் இதுதான். அடுத்தது, செவிந்தியர்கள் நிலத்தை டேஸ் டேஸ் போல் மதிக்கின்றனர். செவிந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். ஆப்ஷன் டி. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? மேய்ந்தது. ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? நடக்கிறான், கிரான் அப்படிங்கும்போது இறந்த காலம், நிகழ்காலம். உண்பான் அப்படிங்கும்போது எதிர்காலம். படித்தான் அப்படிங்கிறது தான் இறந்த காலம். கரெக்டு தானுங்க? பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஆக்சுவலாக ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் ஏ. அது நான் விளக்கத்தை தான் சொன்னேன். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஓடு. ஆப்ஷன் பி. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. ஆப்ஷன் சி. வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்ட்டு ஒரு திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா?
அந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? ஓமை அணி தான் அதில் இடம்பெற்றிருக்கும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படிங்கிறது. உடல்நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மொத்தம் 3. காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். உலகம் போற்ற வாழ்ந்தார். அப்போ வையம் அப்படின்னாலும் உலகம்தான். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. உடல் எடை அதிகரிப்பதால் என்ன வரணும்? இரத்த கொதிப்பு வரும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும். சுவைக்கா நல்வாழ்வுக்கா அப்படின்னு பார்த்தா நல்வாழ்வுக்காக அப்படிங்கிறது தான் ஆன்சர். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்ன சொல்? அது ஒரு எச்ச சொல். எச்சம் அப்படிம்போம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல எச்சம் அப்படிம்போம். கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எது? அப்போ பெயரச்ச விகுதி வினையச்ச விகுதி தெரிவிக்கணும். அப்போ பார்த்த அப்படிங்கிறது தான் பெயரச்சம். குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. என் நண்பர் பெரும்புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். ஆப்ஷன் பி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். ஆப்ஷன் ஏ. இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. வேலை தான். வேலைனா தொழிலில் நுழைவதற்கு தான் கல்வி பயன்படுது. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது பெயர்ச்சொல்லோட பொருளை வேறுபடுத்துவது என்ன சொல்லுவோம்? வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது.
எட்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்லுவோம்? விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். ஒடு ஓடு அப்படிங்கிற அந்த சொற்கள் எதில் வரும்? மேக்சிமம் மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் தான் வரும். அப்போ ஆப்ஷன் மூன்றாம் வேற்றுமையில் தான் வந்து உடனிகழ்ச்சி பொருள் வரும். அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. என்ன வரும்? அறத்தான் வருவதே அப்படின்னா என்னது? அறத்தால் அப்படிங்கும்போது ஐ ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான் இதுலேயும் பயின்று வந்துள்ளது. அறத்தால் வர்றதான் இன்பம் அப்படிங்கும்போது ஆள் வந்து வர்றதுனால மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. ஓகேங்களா? மலர் பானையை வணைந்தார் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது. மலர் பானையை வணைந்தால்னா பானையை உருவாக்குறா. அப்போ அது என்ன வரும்? ஆக்கல். அப்படி தானே? ஆப்ஷன் ஏ. காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. காட்டிலிருந்து வந்த யானைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே யானைகள்னு இல்லை. அப்போ யானைகள் இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க, வேலங்கள். பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் அளந்தவர்க்கு. ஆப்ஷன் பி. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும். இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். ஆப்ஷன் டி. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. பனை ஓலைகள். ஆப்ஷன் சி தான். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்ஷன் பி. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது. வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதுனா வேற்றுமை தொகை. ஆப்ஷன் ஏ. செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை. என்ன தொகை? பண்பு தொகை. செம்மை கூட்டல் மரம் அப்படிங்கும்போது செம்மையான மரம் அப்படிங்கும்போது பண்பு தொகை தான் வரும். ஓகேங்களா? கண்ணாவா என்பது என்ன தொடர்? ஆப்ஷன் பி வெளித்தொடர். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். ஆப்ஷன் சி. சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து, அந்த சபையோட தகுதி அறிந்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் முளைத்தன.
தம்பி ஊன்றிய வித்துக்கள், அதாவது வித்துகள் அப்படிங்கிற ஆப்ஷன் டி. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. வாரி பெருகிற்று. ஆப்ஷன் சி. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் என்ன? கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. ஆப்ஷன் ஏ. வன்புகழ் மூவர் தன்புலில் வரைப்பு அப்படிங்கிற குறிப்பிட்ட நூல் எது? வன்புகழ் மூவர் தன்புலில் வரைப்பு அப்படிங்கிற குறிப்பிட்ட நூல் வந்து தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ. சேரர்களின் தலைநகரம்? வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைவது? நெல் தான் அடிப்படையாக கணக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆண் புருணை என்று அழைக்கப்படும் ஆறு? ஆண் பொருணை நதி அப்படிங்கிறது அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? கோயம்புத்தூரில் தான் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறையா இருக்குது. விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும்? தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி? என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி தான். சிங்கம் டேஸில் வாழும்? சிங்கம் குகையில் வாழும். குகைக்கு இன்னொரு பேர் என்னது? முளை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. லகர லகர வேறுபாடுலையும் தெரிஞ்சுக்கோங்க. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்ன? அச்சம். ஆப்ஷன் பி. வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது? தரிசனம் அளித்தது. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. இந்த உலகம் வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள்? அதாவது அறநிலையில் வாழ்வோர் உயிரை கவர வரும் யமனாக இருந்தாலும் ஓகே தான், கூற்றவனாக இருந்தாலும் சரி தான், நமன்னு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி தான், காலன் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் யமன் தான். ஓகேங்களா? வெவ்வேறு பேர், அவ்வளோதான். ஓகே, 200வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். கவலைகள் டேஸ் அல்ல? கவலைகள் ஒன்றும் கை குழந்தைகள் அல்ல அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இப்போ இதுக்குண்டான ஆன்சரும் வந்து நான் உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து கொடுத்துருக்குறேன். இன்கேஸ் வந்து பிடிஎஃபாக கிடைக்கும்போது எதாவது டவுட் இருந்ததுன்னா கூட அதை பாருங்கள். இதில் ஒன்றே ஒன்று, இந்த 186வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து சி, வாரி அப்படிங்கிறது தான். அது மட்டும் வந்து டின்னு கொடுத்துட்டேன், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து
கோடிட்ட இடம் அப்படிங்கிறது வந்து எந்த டாபிக் வேணால் கேட்பாங்க. யூனிட் 1லேருந்து யூனிட் 7லேருந்து காமன் திங்க்லேருந்து இதில் வேணால் கேட்பாங்க. அதனால் ஒரு ப்ராக்டிஸாக தான் ஒரு 200 கொஸ்டின் வந்து உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் 200க்கு எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க. ஏதோ டவுட் இருந்ததுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ ஷெட்யூல் 2 அதாவது ஷெட்யூல் 5ல் வந்து யூனிட் 2 வந்து நம்ம முடிச்சிட்டோம். கான்செப்ட் வீடியோ வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது உங்களுக்கு வந்து கொஸ்டின் தான் வந்து ரெடி ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷ்ணபாக்லேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.